மனைவி மற்றும் மகன்களை பிரிஞ்சு தனியா வாழ்ந்து வந்தவரை காதலிச்சு இரண்டாவது திருமணம் செஞ்சிருக்காங்க இங்க ஒரு கிராமத்து பெண். ஆனா சொத்துக்காக தான் தந்தைய வளைச்சு போட்டதா முதல் மனைவியின் கண்கள் நினைச்சதால நடந்திருக்கு இந்த படுபயங்கர கொலை. துறிஞ்சிப்பூண்டி கிராமம் முழுவதும் அந்த கொலை செய்தி காட்டுத்தீயாய் பரவியிருந்தது. ஊர் மத்தியில் இருந்த விவசாய கிணற்றை கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொண்ட தீயணைப்பு வீரர்கள் அதற்குள் கொலை செய்யப்பட்டவரின் சடலத்தை தேடி உள்ளனர். சிறிது நேரத்திலேயே ஒரு பெண்ணின் உடலை கிணற்றிலிருந்து மீட்கவும் சுற்றியிருந்த உறவினர்கள் அனைவரும் கதறி துடித்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார். கொல்லப்பட்டவர் 40 வயதான ஜெயக்கொடி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகாவில் உள்ள துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவருடைய கணவர் பழனிவேல் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக உடல்நலக்குறைவின் காரணமாக மரணமடைந்துள்ளார். கணவர் உயிரோடு இருந்தவரை நிம்மதியாக நகர்ந்து கொண்டிருந்த ஜெயக்கொடியின் வாழ்க்கையில் அவர் மறைவிற்கு பிறகு புயல் வீசத் தொடங்கியிருக்கிறது. காரணம் ஜெயக்கொடி பழனிவேலின் இரண்டாவது மனைவி. ஆம், 10 வருடங்களுக்கு முன்பே பழனிவேலின் முதல் மனைவி விருதாம்பாள் கணவரை பிரிந்து சென்று 2 மகன்களோடு திண்டுக்கல்லில் செட்டில் ஆகியிருக்கிறார். ஆனால் பழனிவேலின் பேரில் துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தில் விவசாய நிலம் மற்றும் அசையா சொத்துக்கள் இருந்துள்ளது.